அமெரிக்காவின் வாஷிங்டனில் வானூர்தியும் இராணுவ உலங்கூர்தியும் நடுவானில் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் உயிரிழந்தவர்களில் இதுவரை 19 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவில் பிஎஸ்ஏ ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான வானூர்தி வாஷிங்டன் ரேகன் தேசிய வானூர்தி நிலையத்தில் தரையிறங்க முயன்றது. அப்போது நடுவானில் பறந்த இராணுவ உலங்கூர்தியுடன் வானூர்தி மோதியது. விபத்தில் சிக்கிய வானூர்தி வெடித்து சிதறி போடோமாக் ஆற்றில் விழுந்தது. இந்த வானூர்தியில் 60 பயணிகள் வரை பயணித்திருக்கலாம் என்றும் உலங்கூர்தியில் 3 வீரர்கள் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. உடனடியாக விபத்து பகுதிக்கு விரைந்த அவசர கால மீட்புக் குழுவினர் விபத்தில் சிக்கிய வானூர்தி பயணிகளை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஆற்றில் 4 பேர் அடித்து செல்லப்பட்டதாகவும் 19 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேலும் மீட்பு நடவடிக்கைகள் தொடர்பாக அதிகாரிகளிடம் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கேட்டறிந்தார். இதனிடையே பாதுகாப்பு கருதி ரீகன் தேசிய வானூர்தி நிலைய செயல்பாடுகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. வானூர்திகளின் வருகை மற்றும் புறப்பாடு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டு மாற்று வழியில் திருப்பிவிடப்பட்டுள்ளன.